ஏஐ நம்ம லைஃப்ல எங்கே யூஸ் பண்றோம்? ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸ்லையுமே ஏஐ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்ட அப்படின்னா ஃபேஸ் லாக்காக இருக்கட்டும், ஒரு வாட்ஸ்அப்பில் இந்த ப்ரெடிக்டிவ் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு ஏஐ பேஸ் பண்ணலாம். ஸோ ஷாப்பிங்னு போயிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு காமர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அமேசான் ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பார்த்துருப்பீங்க, அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக அதோட சப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே உங்களுக்கு கன்யூஸாக ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்துட்டே இருக்கும். ஸோ அண்ட் தென் மியூசிக் ஆப்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்பாட்டிஃபை, நம்ம அந்த ஆப்ஸில் யூஸ் பண்ணுறோம். அந்த ஆப்ஸ்லையுமே நீங்கள் ஒரு ஜேர்னலில் சாங் கேட்டிங்கன்னா அதே ஜேர்னலில் சாங்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸில் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு ஏஐயோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஐபிஎல்லே எடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் நம்ம ஒரு ரீல் பார்த்துருப்போம். ஸோ ஐபிஎல் ரிலேட்டடாக ஒரு சிஎஸ்கே ரீல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் ரீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஐபிஎலோட எடிட் அண்ட் தென் ஐபிஎலோட ப்ரெடிக்ஷன்ஸு, ஸோ அந்த டைப் ஆஃப் ரீல்ஸே தான் கண்டினியூஸாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பை பண்ணுறோம், நம்ம என்ன வாட்ச் பண்ணுறோம், ஈவன் நம்ம நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ண போகிறோன்ற வரைக்குமே நம்மளை ஷேப் பண்ணிட்டு தான் இருக்கு.